உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. என் பேர் ஜெயராணிங்கிறத. நான் மதுரையில் இருக்கேன். என்னோட சாட்சி சின்ன சாட்சினா சந்தோஷமானதும் இருக்குது, கவலையானதும் இருக்குது. 2013 டிசம்பர் 4 எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 3 மந்த்தில் நான் கன்சீவ் ஆனேன். ஹாப்பினஸ்ஸு, சந்தோஷம். வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் நடந்தது. அந்த கவலையில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். நேத்தி கொடைக்கானல்னால நான் ட்ராவல் பண்ணிட்டேன். அதனால் நான் குழந்தைன்றதை மைண்டில் வச்சுக்காமல் எனக்கு பிரச்சனை தான் முக்கியம் நினச்சிட்டு, நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிட்டு நான் ட்ராவல் பண்ணிட்டேன். அதுதான் நான் செய்த மைனஸ் பாயிண்ட். பைக்கில் ட்ராவல் பண்ணோன்னே இப்போ அங்கே போய் எனக்கு பெயின் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வயிற்றில் பெயின் ஆயிடுச்சு. உடனே டாக்டர்கிட்ட போய் நான் செக் பண்ணப்போ இந்த மாதிரி அபார்ட் ஆயிடுச்சு. நான் எப்போ அந்த ஆஸ்பத்திரியில் அந்த நர்ஸு தம்பி இதுதான் உங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டி ஒரு 5 மாத குழந்தைய கையில் காமிச்சாங்க. ஒரு வளவளப்பாக ஒரு சின்ன பொம்மையாட்டம். அது எனக்கு என்ன, அதாவது தலையிலே அடிச்சுக்கிற மாதிரி அங்கே பப்ளிக்கில் அழுகிறதுக்கும் சங்கடமாக இருந்துச்சு. அந்த குழந்தைய நான் கண்ணார பார்த்தேன். நான் என் கையாலே போய் அந்த 5 மாத குழந்தைய புதைச்சிட்டு வந்தேன். குழிக்குள்ளே போனதுக்கப்புறம் என் மனசு பட்ட பாடு அது சொல்ல முடியாது. நான் அந்த சோகத்தை என்னால் வெளியில் இப்போ அதை பற்றி அது பேசுகிறதுக்குரிய சூழ்நிலை இல்லை இப்போ. ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போகும்போது குழந்தைகள் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பர்த்டே வந்தது, கல்யாண ஃபங்க்ஷன் வந்தது. இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் சரின்ட்டு போயிட்டோம். போனப்போ அங்கே நம்ம ஒவ்வொருத்தராக அந்த கேள்வி கேட்கும்போது அது எவ்வளோ வருத்தம்னு சொல்ல முடியல. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்பி கன்சீவ் ஆனேன். அந்த ஹாப்பினஸ்ஸை நான் எப்படி சொல்கிறது, இல்லாதது ஒன்று நமக்கு கிடைக்கும்போது அது பயங்கர சந்தோஷம். அவர்கிட்டையும் சொல்லுனேன், அந்த கார்டை வச்சு அதை பார்த்து அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஹாப்பினஸ் ஆச்சு. உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குழந்தை போனதுனால உங்களோட கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால் நீங்கள் நகரவே கூடாது, உட்கார்ந்தே தான் இருக்கணும், ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் பிரச்சனைனால திரும்பியும் அபார்ட் ஆயிடுச்சு. தண்ணி கூட உடஞ்சிருச்சு. அது ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. வழக்கம் போல் அந்த கால சூழ்நிலையில் அவங்க கன்சீவ் ஆனாங்க. மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஏமாற்றம். மறுபடியும் வெக்ஸ் ஆகி அந்த இடத்துலையே அந்த திண்டுலேயே நாங்கள் உட்காந்துருவோம். மறுபடியும் எங்களை அந்த சோகம் வாட்டி வதச்சிக்கிட்டே இருந்துச்சு. இது மாதிரி ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்புனா பரவாயில்ல, தொடர்ந்து ஒரு 4-5 ட்ரிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 ட்ரிப்பு இதே மாதிரி ஒரு ட்ரிப்பும் போக செக் பண்ண வர அங்கனே உட்காந்துறேன். ஒரு கட்டத்தில் ஒரு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப் ஆனோடனே சரி பார்த்துக்குருவோம், கடவுள் கொடுத்தா நம்ம வச்சுக்கிடுவோம், இல்லையா சரி ஓகே எதுனாலும் ஓகே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். அப்போ அவங்க என்னை பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் எக்கோ பார்க் கூப்பிட்டு போனாங்க மதுரையில். அங்கே போய் நாங்கள் உட்காந்து அந்த தரையில் நானும் அவரும் கைப்பிடிச்சு நம்ம செஞ்சது தப்பு, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். முதல் குழந்தைய நான் அஜாக்கிரதையாக விட்டுட்டேன். ஆண்டவரே, இந்த குழந்தைய ஒருவேளை நீங்கள் ஒரு குழந்தைய கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய நாங்கள் பிரயோஜனமாக உமக்கன்று வளர்ப்போம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ஒப்பு கொடுத்தோம். அது ஒரு எக்கோ பார்க்குன்ற ஒரு பார்க்கில் போய் உட்காந்துட்டு அப்போ தான் அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் விளையாடும்போது பார்த்தா நமக்கு நம்ம குழந்தை இப்படித்தானே இப்போ இருந்திருந்தால் அது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளைங்க சுற்றிக்கிட்டு இருக்கோம். இருந்தால் தான் நம்ம பையன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் மனசை தேத்திக்கிடுவோம். கன்சீவ் ஆனேன், திரும்பி அபார்ட் ஆயிடுச்சு. இந்த உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. இதுக்குமே எனக்கு கன்சீவே ஆக மாட்டேன் போல், எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன்.
ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எனக்கு குழந்தையே நீ வேணாங்க, நம்ம தத்தெடுத்துக்குவோமா அப்படின்ற மனநிலையே போயிடுச்சு. அந்த அளவுக்கு மனநிலை போயிடுச்சு. ஆனால் அவங்க சொன்னாங்க, நீ கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு நிச்சயமாக நமக்கு குழந்தை கொடுப்பாரு. நாட்கள் போச்சு, அப்படியே வருஷங்கள் போக போக கிட்டத்தட்ட ஒரு 2017 இருக்கும். 2017 அண்ணன் ஜஸ்டின் அண்ணன் வந்து ஒரு கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க, மே மாத கேம்ப்பு. அந்த கேம்ப் மீட்டிங்கில் ஜஸ்டின் அண்ணன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நம்மளுடைய சபை மக்களுக்கு, நம்ம ஒரு புதிய உடன்படிக்கை சபையில் இணைக்கப்பட்டவர்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு எங்களுக்கு வருது. அதில் எல்லாருக்காகவும் அண்ணன் வந்து ப்ரேயர் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. அதை அந்த வார சண்டேயில் வந்து அண்ணன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேசணும். அந்த வார்த்தை நாங்கள் அந்த அண்ணனோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து பழிச்சிச்சு. குழந்தை இல்லாமல் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், 10 வருடம் என்ன 16 வருடமானாலும் உங்கள் கர்ப்பத்தை கர்த்தர் திறப்பார். கர்ப்பத்தை கர்த்தர் திறப்பார். உங்களுடைய நிந்தையை தேவன் மாற்றுவார். அவர் உயிருள்ள தேவன். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. பெறச் செய்கிறவராய் அவர், பெறச் செய்யாமல் இருக்க மாட்டார். உங்களை பெறச் செய்கிறவராக்குவார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அந்த கேம்பில் தான் சொன்னேன். அந்த கேம்ப்பு ப்ரேயர் முடிஞ்சு மறுநாள் எனக்கு ரிசல்ட்டு. நான் வந்து கன்சீவாக இருக்கேன். நிறைய செக்கப்பு போனோம், எதுவுமே வரல. ஒரு செலவு இல்லாமல் ப்ரேயரில் ஒரே சின்ன ப்ரேயர் ஜஸ்டின் என்ன பண்ண அந்த கேம்பில் கன்சீவ் ஆயிடுச்சு. அந்த ஹாப்பினஸ், ஆண்டவர் வந்து வைராக்கியமாக இருக்கார் அப்படின்ற வாக்குத்தத்தம் என் காதில் வருது. இது போகாது, இத்தனை வருஷம் போயிருக்கலாம், ஆனால் இது ஸ்ட்ராங்காக இருக்கும், போகாது அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொன்னார் ஜஸ்டின் அண்ணா மூலியமாக. பட்டு அதை தொடர்ந்து நாங்கள் இதை பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அந்த டைமில் அண்ணனுடைய ப்ராப்பர்ட்டியும் வரும்போது சரியாக 2018 ஜனவரியில் இவங்க வந்து கன்சீவ் ஆகிறாங்க. அந்த கேம்பில் உறுதியானதுலேருந்து வீட்டுக்கு வந்தோன்னு, அதே மாதிரி வீட்டுக்கு வந்தோன்னே மாதம் ப்ளீடிங் போகுது. அவசரம் ஆயிடுச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் சொல்லிகிட்டே இருக்காரு, இது அது இல்லை, உன்னோட வயிற்றில் இருக்க பிரச்சனை நீர்க்கட்டின்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அபார்ஷன் ஆனதுனால உங்களுடைய வயிற்றில் நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பேபிக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போது இருந்த அந்த சந்தோஷம் அப்படியே போகுது. ஒவ்வொரு மாதமும் செக்கப் போயிட்டே இருக்கேன். அண்ணன்ட்ட போகிறேன், ப்ரேயர் பண்ணுறேன். ஜஸ்டின் அண்ணா ஒவ்வொரு மாதமும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார். சிஸ்டர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு மாதமும் சப்போர்ட்டாக இருந்த மணி பிரச்சனையாக இருக்கட்டும், எனக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சார். அவர் தான் சப்போர்ட்டாக இருந்தார். அந்தோணியப்பா கூட இருந்தார். இந்த பிரசவ காலங்களில் அதில் அந்தோணியப்பா ரொம்ப முக்கிய பங்கு அவருக்கு இருக்குது. இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாவற்றையும் நடத்தி வந்தது அண்ணன் ஜஸ்டின் அண்ணன். அப்போது அப்புறம் ஜஸ்டின் அண்ணன் எங்களுக்காக வண்டி அனுப்பிச்சு எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் சேர்ந்த உடனே அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், குழந்தை வந்து தலை திரும்பிடுச்சு இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆப்ரேஷன்ற சொன்னதே பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது போக ஒரு சைனை வேறு வாங்கின உடனே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டமும் பயமும் எனக்கு அதிகரிச்சிருச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்து என்னை வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நடத்தி வந்தது அந்தோணியப்பா. எனக்கு டெலிவரி வந்து ஆப்ரேஷன் தான். ஆண்டவர் எனக்கு நல்லபடியாக குழந்தை இருந்தால் போதும், நார்மலோ இருந்தாலும் சரி, குழந்தை நல்லபடியாக வந்தால் போதும். இப்போ கரெக்டாக ஒரு மேக்ஸிமம் உள்ளே போயிட்டு ஒரு 1 ஹவர் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 ஹவர் 1.5 ஹவர் இருக்குன்னு நினைக்கிறேன். சைலண்ட்டாக இருந்துச்சு. அது நைட் நேரம், அமைதியான நேரமாக இருந்துச்சு. ஆனாலும் என் மனசு பதட்டமாக இருந்துச்சு. சூப்பரான பரிபூரணமாக எந்த குறையும் இல்லாமல் எனக்கு பரிபூர்ண அழகான பெண் குழந்தையை கொடுத்துட்டாரு. அந்த வருடத்திலே வந்து 2018 வந்து ஒரு அழகிய குழந்தைய வந்து கர்த்தர் கொடுத்தாரு. அதை வந்து சொல்ல முடியல, அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ். நான் வந்து டெலிவரியில் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறத விட என் வீட்டுக்கார்ட்ட போய் நீங்கள் குழந்தைய காட்டுங்க, அவர் பார்க்கட்டும் அப்படின்னு நான் அனுப்பிச்சிட்டேன். பாப்பா பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நமக்கு கர்த்தர் ஒரு நல்ல குழந்தைய கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்லை அதை தூக்கி அள்ளி முத்தம் கொடுக்குறதா, அதை பார்த்தோன்னே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு.
அதை நினச்சி ஒரு இறுதிய சந்தோஷத்தினால இப்போ துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பதஷ்டத்தோடு சேர்ந்து சந்தோஷம். இப்போ அவள் முத அம்மானு என்னைய வந்து சொன்னது தான் அதை விட பெரிய சந்தோஷம். அது என்னைய கூப்பிட ஒரு அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அந்த 5 வருஷம் நம்ம குழந்தையே பிறக்காது, எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு குழந்தை இப்படி தவழ்ந்து விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. அது தவழ்கிறதையும் அதை நான் தூக்கிறதையும் அதை தூக்கி அதை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் அது வேறு. அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு அதனோட இது தெரியும். உண்மையிலே ரொம்ப கொஞ்ச நாளாக ஆக ஆக அது அந்த உளறி பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். அந்த டைமில் ரொம்ப எக்ஸைட் பண்ணி அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சச்சின் அண்ணா வந்து எங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம். ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமே இருந்தது சச்சின் அண்ணன் தான். அண்ணனும் ஜஸ்டின் அண்ணனும் அண்டோனி அப்பாவும் தான். இவங்களுக்கு வந்து நான் எவ்வளவு செஞ்சாலும் அது ஈடு ஆகாது. அவங்க செஞ்ச நன்மைகளுக்கு, அவங்க எங்களுடைய இருந்த தேற்றுனதுக்கு. இக்கட்டான சூழ்நிலைன்றது வேறு, கஷ்டகாலன்றது வேறு, பயத்தின் நாட்கள் வேறு, இப்படி பல நாட்களில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எல்லா காலங்களிலும் இவங்க 2 பேரும் என் கூடவே வந்தாங்க. எவ்வளவு தான் வந்து அண்ணனுக்கு வெளியில் வேலைகள் ப்ரோக்ராம்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ அவங்களுக்கு என்ன அவங்களோட ரிலேஷன்ஸ் என்ன இருந்தாலும் எங்களே ஒரு பக்கம் தனியாக அவங்க பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அதில் பெரிய பங்கு ஜஸ்டின் அண்ணனுக்கும் அண்டோனி அப்பாவுக்கும் உண்டு. இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்ன சாட்சியினுடைய விளைவு 5 வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். கர்த்தர் கொடுத்த குழந்தை, அழகான குழந்தை, பெண் குழந்தை ஜாசிந்த் இப்போ முன்னாடி இருக்கிறாங்க. கர்த்தர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தின எங்களுடைய ஆவிக்குரிய தாப்பனாகிய அண்ணனுக்கும் ஜஸ்டின் அண்ணனுக்கும் அண்டோனி அப்பாவுக்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த 2017 கேம்புக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இது. அந்த அன்னைக்கு ஜஸ்டின் அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பித்திருக்கிறது. கர்த்தர் அதுக்கு எங்களுக்கு கொடுத்த ஒரு பலன் தான் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.